வக்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. அதை அமலும் படுத்தினாங்க. அது பெரிய சர்ச்சையா மாறுச்சு. இதுக்கு எதிரா நிறைய பேர் உச்சநீதிமன்றத்துல மனுக்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 70 மனுக்கள் போடப்பட்டிருந்துச்சு. குறிப்பா அசாசுதீன் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் கட்சியோட தலைவர் அவர் தான் முதல்ல அந்த மனு போட்டாரு. அதுக்கப்புறம் சில அமைப்புகள் போட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து திமுக, தமிழக வெற்றி கழகம் இவங்கெல்லாம் கூட மனு போட்டிருந்தாங்க. அதுல உச்சநீதிமன்றம் இப்போ அந்த வழக்குல இன்னைக்கு ஒரு உத்தரவை வழங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுமையுமா அந்த சட்ட திருத்தத்தை எங்களால தடை பண்ண முடியாது. ஆனா அதுல உள்ள முக்கியமான சில விஷயங்களை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சட்டம் கொண்டு வந்தப்பயே, நாடாளுமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு வந்தப்பயே சொல்லியிருந்தோம், மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நிலம் வக்பு நிலம் இல்லைன்னு சொல்றதுக்கான அதிகாரம் கொடுத்துருந்தாங்கல்ல, அப்படியான அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வக்பு கமிட்டியில இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கணுங்கிற மாதிரியும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய வக்பு அந்த போர்டுல 4 பேருக்கு மேல இருக்கக்கூடாது நான் முஸ்லிம்ஸ். அதே மாதிரி மாநில வக்பு போர்டுல 3 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற வகையில தான் அந்த போர்டு இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையுமே இந்த வழக்குல முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் வக்புக்கு நிலம் கொடுக்கணும்னா அவர் குறைந்தது 5 ஆண்டுகளாவது இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மத்திய அரசு அந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியான அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முழுமையா நீக்கலனாலும் இந்த அளவுக்கு வந்திருக்கதே பெரிய வெற்றியா தான் வழக்கு போட்டவங்க எல்லாம் பாக்குறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துல இதையுமே நாங்க வேற எதையுமே மாத்த பார்ப்போம், மற்ற விதிகளையுமே அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.